வணக்கம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கழுத்து சம்பந்தப்பட்டது. இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா இதை பத்தின விழிப்புணர்வு நிறைய பேருக்கு கிடையாது. சரியா சொன்னீங்க கார்த்திக். புள்ளி விவரங்கள் என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்குன்னு. பெண்களுக்கு தான் அதிகமா வருது. கழுத்து சம்பந்தப்பட்டது இப்படியெல்லாம் சொன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தைராய்டு. சரியா சொன்னீங்க கார்த்திக். இந்த தைராய்டுன்ற விஷயம் நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கும் மேலே இந்த தைராய்டு நம்ம உடலில் அதிகமாக வேலை செஞ்சாலும் சரி, இல்லை செய்யாமல் போனாலும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு 2 வசந்தம் நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல் சந்திப்போம். இது உங்களுக்காக குணா மற்றும் மாலினி. தைராய்டு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குணா சொல்லுங்க. ஒரு நீண்ட காலமா வந்து தைராய்டுங்கிறது ஒரு வோக்கல் கார்டை எஃபெக்ட் பண்ற இஷ்யூன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாடகர் இல்லையா, அவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி தான் அவர் யோசிப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆக்சுவலி இது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ட் கிளேன் கழுத்துல இருக்கும். கோல்ட் ஃப்ளூக்கு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அப்போ லிம்ஃப் நோட்ஸ்லாம் ஸ்வாலனா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கழுத்து வீக்கமாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கோல்ட் ஃப்ளூக்கு இது கொடுத்த பிறகு, மருந்தெல்லாம் கொடுத்த பிறகு அவங்க சொன்னாங்க, பிளட் டெஸ்ட்டும் எடுத்துருவோம், உங்களுக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்போ கொஞ்சம் ஒல்லியாகவும் கண்ணு கொஞ்சம் பெருசாகவும் அவங்க நினச்சிருப்பாங்க, இந்த பிள்ளைக்கு என்னமோ கண்டிப்பாக ஓவர் ஆக்டிவ் கிளான்ஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 நாள் கழிச்சு போய் பார்த்தபோது இல்லை அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் படித்தேன், எல்லாம் மறந்து போச்சு. ஒன்று கவனிச்சிங்களா? 2 பேருக்குமே அப்படியே கொஞ்சம் ஏதோ தானோ தான் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. சரி, தைராய்டு பற்றிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அரங்கத்துக்கு ஒரு டாக்டர் அழைக்க போறோம். அவர் தான் டாக்டர் செந்தமிழ் செல்வன். சரி, டாக்டர் பற்றி சொல்லணும்னா கூர்த்திக் பாயிண்ட் மருத்துவமனையில் சீனியர் கன்சல்டனாக இருக்காரு. டாக்டர், இப்போ முதல்ல உங்களை கூப்பிட்ட உடனே நாங்கள் கார்த்திக் தான் முதல் சொன்னார், உங்களை நாட்டாமையாக மாற்ற போகிறாரு அவரு. இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற வேலை நாட்டாம வேலை. அதாவது முதல்ல வந்ததும் நம்ம நட்சத்திரங்களை தைராய்டு பற்றி நாங்கள் கேள்வி கேட்டோம். சரிங்க. கேட்டதுக்கு பட்டர்ஃப்ளை நாங்கள் சளி காய்ச்சலுக்கு போய் கடைசியில் வேற என்னமோ பிரச்சனைண்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் தைராய்டு பற்றிய கேள்விகளை கேட்க போகிறோம். நாங்கள் சொல்கிறது சரியா இல்லையான்னு அவங்க காட்டுவாங்க. ஆனால் அது சரியான பதிலாங்கிறத நீங்க தான் சொல்லணும். சரிங்க, ஓகே. சரியா ஷாமினி, இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது? ரொம்ப சுலபம். குணா, நீங்க முன்னுக்கு இருக்கிற அந்த கொடியை எடுத்துக்கோங்க. அந்த கொடியில நீங்க பாத்தீங்கன்னா பச்சை நிறம் இருக்கு, சிவப்பு நிறம் இருக்கு. இப்போ நாங்க சொல்லக்கூடிய சில வாக்கியங்கள் சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பச்சையை காட்டலாம், இல்ல தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா சிகப்பை காட்டலாம். ஓகே, சரியா? முதல் கேள்வி இதுதான். அதாவது நம்முடைய உடல் சீராக செயல்படுவதற்காக தைராய்டு ஹோமோன்களை சுரக்கும். இது சரியா தவறா? சரி, 2 பேரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சரியான பதில் கொடுத்திருக்காங்க டாக்டர். சரியா. அது என்ன மாதிரியான ஹார்மோன்களை சுரக்கும் அப்படின்னு சொல்லிருங்களேன். அதாவது இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் அதாவது அதில் T4 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த T4 அது T3 அப்படிங்கிற வடிவத்தில் உடம்புல உள்ள எல்லா பகுதியிலையும் ஆக்டிவேட் பண்ணி எல்லா வேதியியல் மாற்றங்கள், மெட்டபாலிசம்னு சொல்லுவோம்ல, அனைத்து வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இந்த T3 அண்ட் T4 வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கான 2வது கேள்வி. இப்போ தைராய்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கு மறுபடு மட்டுமே காரணம். இது சரியா தவறா? சரி, 2 பேருமே தவறுன்னு சொல்லியிருக்காங்க. தவறுன்னு சரியாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக சொல்ல போனீங்கன்னாக்கா தைராய்டுடைய இதில் ஆட்டோ இம்யூன் காசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டோ இம்யூன் அப்படின்னாக்க அதனுடைய காரணம் என்ன கேட்டிங்கன்னாக்கா, உடம்புல ஆன்டிபாடிஸ் சுரக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும். அதாவது அது ரொம்ப ஆக்டிவேட் பண்ணும். அப்போ பண்ணுறப்ப அதிகமாக ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். உடலில் ஜிங்க் குறைபாடு ஏற்படும் போது தைராய்டு பிரச்சனை அதிகமாகும். சரியா தவறா? சரின்னு மாலினி நினைக்கிறாங்க. முடிவு எடுத்துருவீங்களா? தெரியல, நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நீங்க தவறுன்னு சொல்லியிருக்கீங்க, அது சரி. குணா சொன்னதுதான் சரி. அதாவது
ஜிங்க் குறைபாடுனால வந்து தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தவறான ஒரு தவறானது. இப்போ இறுதி கேள்வி, குழந்தைகளுக்கு பிறக்கும் பொழுது இந்த தைராய்டு பிரச்சனைகள்லாம் வராது, சரியா தவறா? சரியா தவறா? தவறு தவறு. தவறு 2 பேருமே தவறுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்? நிச்சயமா இது வந்து தவறு. ஓகே. இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும்? நிச்சயமா இது வந்து குழந்தைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரையிலும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தைகளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்க கருவுற்று இருக்கிறப்பவே அவங்களுடைய 14 வாரத்திலேயே வந்து இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து செக்ரேட் ஆகும். அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அந்த டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவோம், அதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது. இல்லைன்னா வந்து தாய்க்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அது பிளாசண்டா வழியாக அது வந்து குழந்தைகளுக்கு போய் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இந்த தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி முதற்கொண்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் வந்து வளர்ச்சியை பாதிக்கும். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். அடேங்கப்பா, அதாவது நம்ம உடலுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் அது எவ்வளவு விஷயங்களை விளைவிக்க கூடும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க கார்த்திக். கேட்கறதுக்கு எனக்கே இப்படி லைட்டா டென்ஷனா இருக்கு. சரி, அப்ப கேட்ட நமக்கே எப்படின்னா பாக்குற நேரம் என்னையா சொல்ல வரீங்க இப்ப அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் இருக்கு இல்லையா? அப்ப டாக்டர் நீங்க தான் சொல்லணும், இப்ப இந்த தைராய்டுனா என்ன, இதை வந்து புரியாதவங்களுக்கு தெளிவு பெற செய்யணும் அப்படின்னு சொன்னா எப்படி விளக்குவீங்க? தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உடம்புல வந்து கழுத்து பகுதியில் முன்னால் இருக்குது. அதாவது இப்போ நம்ம மூச்சுக்குழாய் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் கழுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எலும்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம உணவு குழாய் இருக்குது. அதுக்கப்புறம் முன்பகுதியில் வந்து மூச்சுக்குழாய் இருக்குது. இந்த மூச்சுக்குழாயுடைய ஆரம்ப இதில் வந்து இந்த போர்ஷனில் வந்து அந்த தைராய்டு இருக்குது. அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். அதாவது 2 கிளாண்ட் இருக்கும். ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணுற அந்த இஸ்துமஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டையுமே இருக்கும். அந்த மாதிரி இந்த கிளாண்டு வந்து இந்த முன்பகுதியில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து சில பேருக்கு வந்து லேசாக தெரியும், நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஏன்னா அது வந்து தோலோடு ஒட்டி அந்த மூச்சுக்குழாயோடு இருக்கிறதுனால அது தெரியாது வெளியில். சரி நேயர்களே, இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு போக போகிறோம். இடைவேளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு பரிச்சயமான ஒரு வசந்தம் நட்சத்திரம், அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்து அதை எப்படி கையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால இப்போ ஒரு சின்ன இடைவேளை. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில தைராய்டு பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நாம பார்க்க போறது ஒரு உள்ளூர் நட்சத்திரம். இவங்களுக்கு தைராய்டுனால பிரச்சனை வந்திருக்கு. அவங்களோட கதையை இப்போ நம்ம பார்ப்போம். 2018 வந்து நான் ஒரு நாடகம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஒப்பனையாளர் வந்து ஒப்பனை செய்யும்பொழுது சொன்னாங்க, காயத்ரி உங்களுக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு. அப்போ எனக்கு புரியல தைராய்டுனா என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தைராய்டு வந்து உங்கள் கழுத்தில் இருக்கும், என்னோட கழுத்து ரொம்ப நார்மலி பெருசாக இருக்குது, அதனால் எனக்கு மேபி தைராய்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் செய்ய சொன்னாங்க. சரி ஓகே செய்யலான்னு ஒரு 2 வாரம் கழித்து நான் போய் செஞ்சேன். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் செஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்தது. அப்போ தான் வந்து இந்த மருத்துவர் எல்லாத்தையுமே விளக்குனார். இந்த பிளட் டெஸ்ட் படி உங்களுக்கு இந்த ஹஷிமோட்டோஸ் ஹைப்போ தைராய்டு இருக்குது, அதனால இருக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு ஒரு பட்டியலே இட்டு சொன்னார். ஸோ கடந்த 1 வருஷமாக எனக்குள்ளார இருந்த அந்த மாற்றங்கள் எல்லாமே இதனால தான் அப்போ தான் வந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு வந்து இந்த மருத்துவர்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இதுக்கு தீர்வு ஆக்சுவலி இல்லை. ஸோ தீர்வு இல்லை, இது வந்து ஒரு வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு அவர் சொன்னார். அதை நாம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ மருத்துவர் சொன்னார், 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மருந்து இருக்குது அதை நீங்கள் தினமும் எடுக்கணும், வாழ்நாள் முழுக்க எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மருந்து என்ன செய்யணும்னா உங்களோட டைராக்சின் T4 லெவலில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாட் டேஞ்சரஸ் லெவலில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மெடிசன் உதவும். ப்ளஸ் உங்கள் விளைவுகளை மேபி கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி இதை செஞ்சு பார்க்கலாம், ஏன்னா எப்படியோ வந்து நம்ம ஏதோ ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லனால இதை செஞ்சு பார்க்கலான்னு நான் முடிவெடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் பாலிகிளினிக்கில் வந்து என்னோட இந்த பயணம் தொடர்ந்தது. அந்த பிளட் டெஸ்ட் செய்கிறது, மருந்து முடிஞ்சால் போய் எடுக்கிறது. ஸோ அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா இங்கே என்னோட கழுத்தில் வந்து அல்ட்ரா சவுண்ட் செஞ்சாங்க. இந்த அல்ட்ரா சவுண்ட் எதுக்குன்னா வந்து
உங்களோட நாடியூல்ஸ், நம்ம எல்லாருக்குமே இங்கே கழுத்தில் நாடியூல்ஸ் இருக்கும். அந்த நாடியூல்ஸ் நார்மலி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அது ஒரு ஆபத்தான விஷயம். அதனால அந்த நாடியூல்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக இங்கே கழுத்தில் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன தெரிய வந்ததுன்னா, ஒரு சில நாடியூல் வந்து ஒரு சர்டன் சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தனால அது ஆபத்தா இல்லையான்னு செக் பண்ணோன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் பயோப்சி செஞ்சேன். பயோப்சி அப்படின்றது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீடியர்னு நம்ம சொல்லலாம். கையளவு இவ்வளோ பெரிய நீளமான ஒரு நீடல் ஊசியை வந்து இங்கே கழுத்தில் வந்து அவங்க புகுத்தி அந்த செல்ஸை வெளியெடுப்பாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் தேங்க்ஃபுல்லி இதெல்லாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வரப்போ வந்து பினைன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு பாதிப்பு இல்லை. இது ஆக்சுவலி புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்கிற ஒரு ப்ரொசீடியர். தைராய்டு அப்படின்றது அது இட்ஸ் அ லைஃப் லாங் கண்டிஷன், இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. சுலபம் கிடையாது. பட் அதை சமாளிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காயத்ரி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தும் அவங்க சிரித்து மற்றவங்களோட ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கூட நமக்கு தெரியாமல் போகலாம். இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். டாக்டர், இப்போ வந்து தைராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிங்க. தைராய்டு பிரச்சனைகளில் எத்தனை வகைகள் இருக்குது? அதில் எது ரொம்ப காமனாக நமக்கு நடந்துகிட்டு இருக்கு டாக்டர்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தைராய்டில் வந்து நம்ம பொதுவாக ரெண்டாக பிரிப்போம். அதாவது அந்த ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். ஹைப்போ தைராய்டிசம்னு அந்த ஹார்மோன் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறது. அதிகமாக இருந்தாலும் உடம்பு ஃபுல்லாக நிறைய பாதிப்புகள் வரும், குறைவாக இருந்தாலும் நிறைய பாதிப்புகள் வந்து வரும். அதுக்கு மெயினாக வந்து இப்போ இந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குதுன்னு வச்சுருங்களேன். அதை வந்து கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறதான் ஒரு காமனாக இருக்கும். அந்த கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அதை வந்து ஆட்டோ இம்யூன், அதாவது இந்த உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஆன்டிபாடிஸ் வந்து தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப அது வந்து அந்த ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணும். அதாவது T4 அண்ட் T3 அப்படிங்கிற ரெண்டு இதையும் செக்ரேட் பண்ணும். மெயினாக வந்து இந்த T4 வந்து கன்வெர்ட் ஆகி T3 ஆகி அந்த T3 தான் உடம்புல உள்ள எல்லா இடத்துலையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த வேதியியல் மாற்றம், மெட்டபாலிசம்ஸ் எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்தி நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். 100ல் 8 பேருக்கு இப்போ பெண்களுக்கு வருதுன்னு வச்சுருங்களேன். ஆண்களுக்கு வந்து 1-2 பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. தைராய்டு இருக்கிறதுனால டான்சிலைட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இல்லை. இப்போ உங்களுக்கு தைராய்டு அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு கிளாண்ட். அது வந்து கழுத்துக்கு முன்னால் இருக்கும். டான்சில்ஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது உள்நாக்கு அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கும். அதில் வந்து 2 டான்சில்ஸ் வந்து சைடில் வந்து பெருசாக இருக்கும். அதை சுற்றி சின்ன சின்ன டான்சில்ஸ்லாம் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் இந்த ஃபேரிங்ஸ்னு சொல்லுவோம், அதில் இருக்கும். இப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால, ஆனால் டான்சில்ஸ் வந்து ஒன்று பெருசாக வந்து செக்ரேட் பண்ணாது ஹார்மோன்லாம். ஓகே. ஆனால் சில நோய்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிம்ஃபோமா அப்படின்னு ஒரு நோய் வருதுன்னு வச்சுருங்க. அது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி. அது வந்து டான்சிலையும் பாதிக்கும், இந்த தைராய்டையும் பாதிக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான செய்தி என்னாக்கா, குரல் இதை வந்து பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இது ஹைப்பர் தைராய்டத்தை விட ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து குரல் வந்து மாறும். அதாவது இந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப சீக்ரெட் பண்ணாததுனால இந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு பொருள் வந்து, அதாவது பாலிசாக்கரைட் அது மாதிரி ஒரு பொருள் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகும். அதுல வந்து இந்த வோக்கல் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து காய்டர்னு சொல்லுவோம். காய்டர்னா அந்த கிளாண்ட் வந்து அப்படியே பெருசா இருக்கிறது, உப்பி போய் பெருசா இருக்கிறது. அது இருக்கிறப்ப நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், நமக்கு அந்த கிளாண்டுக்கு பின்னாலேயே வந்து மூச்சுக்குழாய் இருக்கு. அந்த மூச்சுக்குழாயோட மேல் பகுதியில தான் வந்து அந்த வோக்கல் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வோக்கல் கார்ட்ஸை வந்து அதிகமாக அந்த மூச்சுக்குழாயை வந்து அப்படியே அழுத்தி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு குரல் வந்து மாறும். கேன்சராக இருந்துச்சுனாக்கா அந்த மூச்சுக்குழாயை வந்து இது பண்ணுறப்ப அந்த கேன்சர் செல்ஸ் உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு பேச்சே வராமல் போயிடும். இதனால பிரீதிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட நிச்சயமாக வரும். முதல் அறிகுறி நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா எந்த வகையில் நமக்கு? அதில் முக்கியமான அறிகுறிகளை மட்டும் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஹைப்பர் தைராய்டிசம் இருந்துச்சுனாக்கா ஒரு சூடான, அதாவது ஒரு நார்மலான இதுக்கு பார்த்தீங்களா அவங்க ரொம்ப சூடாக ஃபீல் பண்ணுவாங்க.
ஏர் கண்டிஷன் இருக்கும் ஆனால் அவங்க உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். நீங்க 2 பேரும் சூட ஃபீல் பண்றீங்களா? எனக்கு ரொம்ப குளிருது. Hyperthyroidism. அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக வேர்வை இருக்கும். அப்புறம் கையெல்லாம் வந்து லேசாக நடுக்கம் இருக்கும். ஃபிஜிலிட்டின்னு சொல்லுவோம். அதான் ரொம்ப பரபரப்பாக ஒரு மாதிரி ஒரு இதாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு விடுறதுல சில பேருக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும். இது வந்து இந்த தைராய்டுனால ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து அதாவது இந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஹார்ட்டினுடைய இந்த ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 மேக்ஸிமம் ஆனால் ஒரு 90 100க்குள்ளே இருக்கணும். 100ஐ தாண்டி இருக்கும் உங்களுக்கு. ஹார்ட் ரேட் வந்து 100க்கு மேலே அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருச்சுனாக்கா இது வந்து இர்ரெகுலராக இருக்கும். அந்த ஹார்ட் ரேட் வந்து இர்ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா தான் அப்போ நான் சொன்ன அந்த த்ராம்போசிஸ் உள்ளே வந்து ஹார்ட்டில் வந்து ரத்த கட்டியெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாவ மாலினி வந்து சளி காய்ச்சலுக்காக மருத்துவரை பார்க்க போனாங்க. அவங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமா. அந்த ஸ்வாலன் கழுத்து வந்து ஒரு அறிகுறின்னு அங்கேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கண்களும் பெருசா இருந்தா வந்து ஒரு டவுட் வருதுன்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அவங்க போயிருக்காங்க. அப்படி போறவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த தைராய்டு கிளாண்டை வந்து அந்த வைரஸ் வந்து பாதிக்குங்க. அந்த தைராய்டு கிளாண்டை இது வந்து ஒரு டிரான்சியன், ஒரு டெம்பரரியாக தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சமயத்தில் வந்து அந்த கிளாண்டு வந்து பெருசாகிடும், வீக்கம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். இப்போ இது வைரஸ்னால வந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஃபியூ வீக்ஸ் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு திரும்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அதெல்லாம் செட்டில் ஆகிடும். இப்போ இன்னொன்று சொன்னாங்க, அப்புறம் சில பேருக்கு கண்ணு பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனுங்க. கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து ஆட்டோ இம்யூன்னால வர்றது ஹைப்பர் தைராய்டிசம். அதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னாக்கா கண்ணெல்லாம் வந்து பாப்டோசிஸ் சொல்லுவோம். அதாவது அந்த கண் வந்து முன்னால் வந்து வந்துடும். ஏன்னா அது சுற்றி உள்ள அந்த மசில்ஸ், கண்ணை சுற்றி உள்ள மசில்ஸ் இருப்பாருங்க, அதெல்லாம் வந்து திக்காயிடும், பெருசாகிடும். அது வந்து ஓரளவுக்கு அந்த கண்ணுள்ள அந்த பெருசாக வந்து அந்த முன்னால் அந்த கண்ணு 2 முன்னால் வந்துடும். இந்த நோய் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலில் கூட சில மாற்றங்கள் வரும். ப்ரீடிபியல் மிக்செடிமான்னு சொல்லுவோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தோல்லாம் ரொம்ப திக்காயிடும். இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து காய்டர் இருக்கும். அதாவது அந்த இதை கிளாண்ட் வந்து பெருசாக இருக்கும். டாக்டர் வந்து அறிகுறிகள் சொல்லிட்டு ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. இந்த கட்டத்தில் வந்து நம்ம ரசிகர்கள் யோசிப்பாங்க, எனக்கு அதிகமாக குளிராக இருக்கா இல்லை அதிகமாக வேர்க்குதா? அதனால நம்ம ரசிகர்களுக்கு ஒரு இடைவேளை தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தேவைப்படுது கார்த்திக். இடைவேளைக்கு பிறகு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இவ்வளோ சொல்லிட்டீங்களே, சரி இப்போ சீரா வேலை செய்யறதுக்கு நாங்கள் என்னதான் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதுக்கான விடைகளை தான் இடைவேளைக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். சரி, இடைவேளைக்கு முன்னாடி நம்ம டாக்டர் வந்து தைராய்டு என்ன, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டார். இந்த தைராய்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு இடைவெளிக்கு முன்னாடி கேட்டிருந்தோம். அதை பற்றி தான் இப்போ அடுத்து ஒரு சின்ன சோதனை. ஆமாம், நம்மளோட தைராய்டு வந்து சீராக வேலை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து உள்ள உணவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர் சற்று முன்னும் சொல்லியிருந்தார். அது என்ன ஊட்டச்சத்து, அது எந்த வகையான உணவுகளில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய நட்சத்திரங்கள் ஒரு குட்டி ஷாப்பிங் போக போறாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க 2 பேருமே க்ரோசரி ஷாப்பிங் போக போறீங்க. அங்க வந்து பல உணவு வகைகள் நாங்க அடுக்கி வச்சிருக்கோம். அங்க போய் இதுல 3 உணவை நீங்க தேர்ந்தெடுத்து இங்க எடுத்துட்டு வரணும். அதாவது ஷாமினி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய தைராய்டு சீரா வேலை செய்யும். அது என்ன ஊட்டச்சத்து, அது எந்த உணவுல இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு யோசிச்சு எடுத்துட்டு வரணும். தயாரா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. முட்டை, ஆரஞ்சு, பனானா, வாழைப்பழம் and tofu. சரி, அப்ப அது என்ன ஊட்டச்சத்துன்னு தெரியுமா? எனக்கு சரியா தெரியல. வைட்டமின் சி, ஒரு வைட்டமின் டி, பொட்டாசியம், அப்படியே ஒரு பொதுவா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஜெனரலா. சரி, நம்ம குணா எப்படி தெரிஞ்சிருக்காரு? நான் வந்து ஒரு வைட்டமின்க்கு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். புரோட்டீன். ஸோ
தோஃபு, அப்புறம் முட்டை, அப்புறம் பால். 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 அது வந்து சோயா மில்கா. மேஜையில ஆமா ஆமா. அப்போ உங்களுக்காவது அந்த ஊட்டச்சத்து என்னன்னு தெரியுமா? எல்லாம் புரோட்டீன் நினைக்கிறேன், தெரியல. டாக்டர் நீங்க சொல்லுங்க டாக்டர், அவங்க எடுத்துட்டு வந்ததெல்லாம் சரியா? அது இப்போ என்ன ஆக்சுவலாக இந்த ஊட்டச்சத்து? தைராய்டு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு அயோடின் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அயோடின் இருந்தால் தான் தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். T4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அதாவது இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க T4 ஃப்ரீ T4 அப்படிம்பாங்க. டைரோசின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் கூட 4, அதாவது அது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4 இடத்துல வந்து 4 அயோடின் பார்ட்டிக்கிள் வந்து அட்டாச்சாக இருக்கும். அதுதான் T4. அது வந்து கன்வெர்ட் ஆகி அது வந்து T3 மாறணும். அதுதான் ஆக்டிவ் ஃபார்ம். அதில் வந்து ஒரு 3 அயோடின் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு 100க்கு 100 மார்க் கொடுக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த 3 ஐட்டத்துலேயும் வந்து அயோடின் வந்து போதுமான அளவு இருக்குங்க. இப்போ மாலினி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டோஃபு எடுத்துட்டு வந்திருக்காங்க. வெரி குட். நான் முட்டையை எடுத்துட்டு வந்தேன். முட்டை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் இன்னொன்று வச்சிருக்கீங்க. வாழைப்பழம், ஆரஞ்சு. இல்லை, மாலினிக்கும் 100க்கு 100 கொடுக்கணும். ஏன்னு கேளுங்க. அதில் வந்து வைட்டமின் சி இருக்குன்னு அந்த ஆரஞ்சை பார்த்து சொன்னாங்க. அதுலேயும் உண்மை. அந்த வாழைப்பழத்தை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அறிவு வந்து நிச்சயமா எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 100க்கு 100. அவங்க வந்து உங்களை மாதிரி டாக்டருக்கு படிக்க வேண்டியவங்க டாக்டர். அங்க இருக்க வேண்டியது. அதாவது டோஃபு முட்டை வந்து நம்ம தைராய்டுக்கு முக்கியமான விஷயங்கள். அந்த ஆரஞ்சு பழத்துல வாழைப்பழத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக 100. ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவர் சொன்னார்ல தைராய்டு வந்து உடல் சீரா இருக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா தானே உடல் சீரா இருக்கும். அதனால இல்ல மற்றதுலயும் ஓரளவுக்கு இருக்கு, அதிக அளவுக்கு இல்ல. நான் சொல்றது மாதிரி. ஸோ டாக்டர் முன்பு வந்து காயத்ரி சொன்னாங்க இது வந்து ஒரு லைஃப் லாங் கண்டிஷன் அப்படின்னு. இதுக்கு உண்மையாவே எந்த கியூரும் இல்லையா? அதாவது சிகிச்சை ஏதாவது பண்ணலாமா? இல்லை, எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஹைப்போதைராய்டிசம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணணும். அந்த தைராக்சின், லீவோதைராக்சின் நம்ம சொல்லுவோம், அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் தைராக்சின், அது வந்து தொடர்ந்து எடுக்கணும். அது மாதிரி எடுக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் அது வரவே வராது. இப்போ நீங்கள் ஒரு பேராசிட்டமால் மாத்திரை எடுத்தீங்கன்னாக்கா சைடு எஃபெக்ட் இருக்குது. தைராய்டு ஹார்மோன் அந்த இது எடுக்கிறீங்களா, அதில் வந்து எந்த சைடு எஃபெக்டும் வராது. அன்லஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாக்கா ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரி மிமிக் பண்ணும். அதனால அப்போ பாதிப்புகள் வரும். அடேங்கப்பா, தைராய்டு அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நம்ம டாக்டர் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி டாக்டர். மாலினி, குணா, உங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. மாலினி, நீங்க வந்து உங்களுக்கு நடந்த விஷயங்களை கூட சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அதற்கு. சரியா? இது மட்டும் இது கிடையாது கார்த்திக். நம்ம வீட்டில் உள்ள நேயர்கள்லாம் வந்து ஒருவேளை எனக்கும் தைராய்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஏன் எனக்கே அந்த குழப்பம் இருக்கு. அதேதான், பயப்படாதீங்க. சற்று முன்பு டாக்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மருத்துவரை நாடி ரத்த பரிசோதனை எடுத்துக்கோங்க. அதன் முடிவை என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க என்ன தீர்வை தேடி போகணுமோ தேடி போகலாம். இன்னைக்கு நாம தைராய்டு இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசணும், நம்ம கலந்துரையாடணும். அடுத்த வாரம் இதே போல மற்றும் ஒரு பிரச்சனையை பற்றி நாங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம், ஹெல்த் மேட்டர்ஸ்.